ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கான நீர்வரத்து வினாடிக்கு 65,000 கனஅடியாக குறைந்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுகுமார் இணைந்திருக்கிறார். சுகுமார், எத்தனை நாட்களாக அங்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை தொடர்கிறது? தற்போது நீர்வரத்து குறைந்திருக்கிறது, என்ன நிலவரம்? லாவண்யா, ஒகேனக்கலை பொறுத்தவரையிலும் இன்று 65,000 கனஅடியாக நீர்வரத்து உள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு 5வது நாளாக குளிக்கவும் ஆற்றில் பரிசல் இயக்கவும் தடை நீடிக்கிறது. கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கடந்த 6 நாட்களாகவே கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் KRS அணையிலிருந்து அதிகப்படியான தண்ணீர் திறக்கப்பட்டதால் ஒகேனக்கலுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு 70,000 கனஅடியாக அதிகரித்த நீரானது நேற்று முன்தினம் இரவு 9 மணி நிலவரப்படி 88,000 கனஅடியாக நீர்வரத்து அதிகரித்தது. தற்பொழுது அங்கு மழை குறைந்து கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் KRS அணைகளிலிருந்து வினாடிக்கு 70,000 கனஅடி மட்டுமே திறக்கப்பட்டுள்ளதால் தற்பொழுது நீர்வரத்து குறைந்து கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீர் வரத்து மேலும் இன்று அதிக குறைக்கப்பட்டுள்ளது. அதாவது கபினி மற்றும் KRS 51,000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அடுத்த சில தினங்களுக்கு ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து படிப்படியாக குறைய தொடங்கும். மேலும் இந்த ஒகேனக்கலை பொறுத்தவரைக்கும் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் வராதவாறு காவல்துறையினர் சுற்றுலா பயணிகளை திருப்பி விடுகின்ற ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. மேலும் ஒகேனக்கலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதற்காக தனியார் திருமண மண்டபங்கள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது படிப்படியாக நீர்வரத்து குறைவதால் இன்னும் சில தினங்களில் மீண்டும் மழை தொடர்ந்தால் அதிகப்படியான நீர் திறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் ஒகேனக்கலில் மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்ற ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சுகுமார்.